கியாரா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் வ்ளாக்ஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களில் சில பேர் கேட்டிருந்தீங்க, என்ன மாலினி ஆளே காண போயிட்டீங்க அப்படின்னு. சரி, அதனால் உங்களுக்காக நான் வந்து இணைஞ்சிருக்கேன். அப்பாலஜிஸ் அகெயின். என்னோட சிம்பி கோடெலாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். Okay, this is what I take for my asthma on a daily basis. But yeah, so நீங்கள் பார்த்தீங்கன்னா I've been a little busy. வருஷம் இப்போ தான் பிறந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமே வந்துருச்சு. என்னடா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கும் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. I've been sworn in as Justice of Peace. உங்களை சில பேர் கேட்டிருந்தீங்க, அது என்ன ஜேபினா என்ன அப்படின்னு. ஸோ ஜேபின்றது Justice of Peace. Justice of Peace அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்னா, ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணோம். அஃபிஷியல் விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் வந்து பதிவு பண்ணி அது வந்து உண்மையானதா அப்படின்னு வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்குது. ஆக்லாண்டில், நியூசிலாண்டில், த ஹோல் ஆஃப் நியூசிலாண்ட்லேருந்து எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. எம்பிஸ் நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸில் வந்து நீங்கள் ஒரு ஈடுபாடு காட்டியிருக்கணும். அப்போ உங்கள் தொகுதியோட எம்பி வந்து உங்களை நியமனம் பண்ணுவாங்க. அந்த நியமனத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நேர்முக தேர்வு ஒன்று நடக்கும். ஒரு குழு வந்து உட்காந்து உங்களை வந்து நேர்முக தேர்வில் வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கி, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கி பற்றி சில கேள்விகள் இருந்துச்சு. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து 2 எக்ஸாமுக்கு உட்காரணும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உட்காரணும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆன பிறகு செகண்ட் எக்ஸாம் 90%, 95%. ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் 95% மார்க்ஸ் எடுக்கணும். செகண்ட் எக்ஸாமில் 90% மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்வெரிங் இன் செரமனி நடக்கும். ஒரு காஸ் நடத்துவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் இது வந்து நகல் அப்படின்றதையும் எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள், ஸ்டாச்சுட்டரி டெக்ளரேஷன் எப்படி எடுக்கிறது, அஃபிடேவிட் எப்படி நம்ம சைன் பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் வந்து கோர்ட்டில் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சில டாக்குமெண்ட்ஸ் ஆகும்ல. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கு வந்து அந்த காஸ் போகும். அந்த காஸ் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் இது ஹோல் ப்ரொசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் எடுக்கும். ஸோ அதில் வந்து 11 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட பேட்சில். அதில் வந்து எனக்கு அது ஜேபி பதவி கிடச்சிது. பதவின்றதை விட அது இட்ஸ் an honor. அது என்னென்னா, எங்களுக்கு இதில் எந்த விதமான வருமானமும் கிடையாது. இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக நாங்கள் பண்ணுறது. ஸோ எவ்ரி Thursdays நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சிட்டி மால்னு இங்கே ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் வந்து எங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்படும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் சேர்ஸ் போட்டு 6 மணிக்கு இல்லை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கிறோம். 8 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த 6 மணிலேருந்து 8 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கே வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் எங்களுக்கு எந்த வந்து ஒரு சம்பளமும் கிடையாது. இது வந்து கிவிங் பேக் டு சொசைட்டி. I wanted to do this because I've got 3 boys and I wanted to live by example. ஸோ நாமன்னு மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்கும் திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக இதை நான் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து நான் எதுக்காக உங்களோட இணைஞ்சிருக்கேன்னா, உங்களோட ஒரு சீரீஸ் பண்ணலாம் குட்டி குட்டியாக. ஏற்கனவே வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நான் ஆரம்பித்து அது போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஐ ரியலைஸ் தட் மேபி இட் இஸ் நாட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தென் ஐ தாட் ஓகே, மேபி சம்திங் எல்ஸ், குட்டி குட்டியாக கதைகள் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு வாரம் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் நான் ட்ரையல் பண்ண போகிறேன். குட்டி கதைகள், அந்த சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சின்ன சின்ன கதைகள் வித் லிட்டில் பிட் ஆஃப் the moral of the storyன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கோட கதை என்னென்னா, இது நல்லதா இது கெட்டதா அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரிங்களா? ஒரு ஊரில் வந்து ஒரு வயசானவர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரே ஒரு குதிரையை வச்சு அவர் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேபிளில் ஒரே ஒரு ஹார்ஸ் அவர் வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த ஹார்ஸை தான் அவர் வந்து பிரதானமாக பயன்படுத்தி அவரோட வாழ்வாதாரத்துக்கு அந்த குதிரை ரொம்ப உதவி பண்ணியிருக்குது, சரிங்களா? ஸோ இந்த குதிரையை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குதிரை ஓடி போயிடுது. ஓடி போனோன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து, ஐயோ என்ன உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, உங்களோட வாழ்வாதாரம் வச்சது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஐயோ பாவம் அப்படிலாம் சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், அந்த வயதானவர் சொன்னார், இந்த மாதிரி இது நல்லதுக்கா இது கெட்டதுக்கா தெரியலையே அப்படின்னாரு. ஒரு 4-5 நாள் கழித்து அந்த குதிரை என்ன செய்யுதுன்னா திரும்ப வருது. திரும்ப வர குதிரை பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஃபியூ வைல்டு ஹார்ஸஸையும் கொண்டு வருது. ஸோ அது போன குதிரை திரும்ப வருது, அதோட இன்னும் சில குதிரைகளையும் கூட்டிகிட்டு வருது. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து, ஐயோ யூ சோ லக்கி, என்னங்க இவ்வளோ நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, குதிரை வந்துருச்சு, அது ஒரு பிக் பிளெஸிங் மாதிரி சொல்லலாம். இன்னும் நிறைய குதிரைகள் வந்திருக்கு, உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னார், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு கேட்குறாரு.
எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள், நல்லது தானே நடந்திருக்கு, ஒரு குதிரை போணுச்சு, இப்போ பாருங்கள் வரும்போது 5 குதிரை கூட கூட்டிகிட்டு வந்திருக்குது, இது நல்லது தானே அப்படின்னு சொன்னார். ஓகே. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அவரோட பையன், அவரோட 25 வயசு பையனை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைல்ட் ஹார்சஸ்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோம், அதனால் இதை நீ கொஞ்சம் வந்து பழக்கப்படுத்து அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு கொஞ்சம் நாள் கழிச்சு. அப்போ இந்த பையன் போகிறான். பையன் போகும்போது அந்த வைல்ட் ஹார்சஸில் 2 ஹார்ஸ் என்ன செய்யுதுன்னா, அவரை தள்ளி விட்டு அவர் காலில் மிதிக்கும்போது அந்த பையனோட கால் வந்து உடஞ்சிருது. உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில மாதங்கள் போகுது. ஒரு சில மாதங்கள் போன பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போருக்காக அந்த நாட்டோட இராணுவம் வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தரை கேட்குறாங்க. அந்த 20லேருந்து 30 உள்ளவங்கெல்லாம் இந்த இராணுவத்தில் வந்து அந்த போரில் வந்து யூ மஸ்ட் ஃபைட் இன் தி வோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வயதானவரோட பையனோட கால் முறிஞ்சிருக்குதே, அதனால் அவர் கட்டு போட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்லும்போது அந்த இராணுவத்தில் உள்ளவங்க இல்லை இவரை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? இதுதான் இன்றைய கதை. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இந்த பிகர் பிக்சரை பார்த்தோன்னா நல்லதுக்கா கெட்டதுக்கான புரியும். மீண்டும் மற்றும் ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.